சாரதியால் காப்பாற்றப்பட்ட உயிர்கள். வரலாற்றில் முதன்முறையாக 1700 ரூபாய் சம்பளம் பெறும் தோட்ட தொழிலாளர்கள். மோடியின் பதவியேற்பு விழாவில் ரணிலுக்கு வழங்கப்பட்ட உயர் அங்கீகாரம். மெக்சிகோவில் என்றுமில்லாத வெப்ப அலை. கண்டி திகன வீதியின் கெங்கெல்ல பிரதேசத்தில் அழுகிய மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் 5 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 6 மணி அளவில் கெங்கெல்ல பிரதேசத்தில் வீதியை அண்மித்து வெறிச்சோடிய காணியில் இருந்த அழுகிப்போன புளிய மரம் ஒன்று திடீரென வீதியில் விழுந்துள்ளது. அந்த சமயம் திகனவிலிருந்து கண்டி நோக்கி பாடசாலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு வேன் ஒன்று சென்று கொண்டிருந்தது. புளிய மரம் சரிந்து விழுவதை கண்ட வேன் சாரதியால் வேனின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சென்றதால் அருகில் இருந்த சுவர் மற்றும் தொலைபேசி கோபுரம் மீது மோதியுள்ளது. அப்போது வேனில் 3 மாணவர்கள் 2 ஆசிரியர்கள் உட்பட 6 பேர் பயணம் செய்ததோடு சாரதி படுகாயமடைந்தார். காயமடைந்த ஆசிரியர்கள் மற்றும் பாடசாலை மாணவர்கள் ஒரே நேரத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களது நிலைமை கவலைக்கிடமாக இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அழுகிய மரத்தை அகற்றுமாறு காணியின் உரிமையாளருக்கும் பல அரசு நிறுவனங்களுக்கும் அறிவித்த போதும் அவர்கள் எவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அந்த பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர். எல்கடுவ பிளான்டேஷன் நிர்வாகத்தின் கீழ் இயங்கும் தோட்டங்களின் தொழிலாளர்களுக்கு இன்று முதன்முறையாக 1700 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அண்மையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் முயற்சியால் அரசாங்கத்தினால் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை 1700 ரூபாய் உயர்த்த வேண்டும் என்ற வர்த்தமானி வெளியிடப்பட்டிருந்தது. இதற்கு பல்வேறு பெருந்தோட்ட நிறுவனங்கள் எதிர்ப்புகளை தெரிவித்திருந்ததோடு வழக்கம் தொடர்ந்தன. இந்த நிலையில் மாத்தளையில் உள்ள எல்கடுவ பிளான்டேஷன் நிறுவனத்தின் கீழ் பணியாற்றும் ஊழியர்கள் இன்று 1700 ரூபாய் சம்பளம் பெற உள்ளனர். முன்னதாக பெருந்தோட்ட ஊழியர்களுக்கு முதலாக 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்த நிறுவனமும் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு உயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நரேந்திர மோடியின் பதவியேற்பு விழா நேற்று பிற்பகல் புதுடெல்லியில் உள்ள ராஷ்டிரபதி பவனில் பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற்றது. நரேந்திர மோடியின் விசேட அழைப்பின் பேரில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார். பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, நேபாள பிரதமர் புஷ்ப கமல் தஹால், மாலைதீவு ஜனாதிபதி முகமது முயிசு, ஜீசல்ஸ் உப ஜனாதிபதி, மொரிசியஸ் பிரதமர் மற்றும் பூட்டான் பிரதமர் உட்பட பிராந்திய அரசு தலைவர்கள் பலர் இந்த பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்டதோடு பிராந்திய அரசு தலைவர்களின் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உயர் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் பிராந்திய தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டார். இதனை அடுத்து ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு அடுத்த இருக்கை வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்பாடு செய்திருந்த ராப்போசன விருந்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் ஏனைய அரசு தலைவர்களும் கலந்து கொண்டனர். பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பிரசன்னம் குறித்து இந்திய ஊடகங்கள் முக்கிய இடத்தை வழங்கியிருந்ததோடு புதுடெல்லியின் பிரதான சுற்றுவட்டங்களை சுற்றி இலங்கை ஜனாதிபதி மற்றும் பிரதமர் மோடியின் உருவம் பொறிக்கப்பட்ட பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. தொடர்ந்து 3வது முறையாக இந்திய பிரதமராக பதவியேற்ற நரேந்திர மோடிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு இந்திய இலங்கை உறவுகளை வலுவாக தொடர இரு நாட்டு தலைவர்கள் மீண்டும் உறுதியளித்துள்ளனர். மெக்சிகோவின் வெப்ப அலை மற்றும் வறட்சி காரணமாக பல உயிரினங்கள் பரிதாபமாக உயிரிழக்கின்றன. இதன் அடிப்படையில் வடக்கு மாகாணமான சிகுவாஹுவாவில் உள்ள புல்டிகோல் தடாகத்தில் ஆயிரக்கணக்கான மீன்கள் செத்து மடிந்துள்ளன. அதிக வெப்பம் காரணமாக இவ்வாறு மீன்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அந்த பகுதியில் வெப்பநிலை 40 டிகிரி செல்சியஸாக உயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. வறட்சியான காலநிலையுடன் குளத்தின் நீர்மட்டமும் குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்வாறு உயிரிழந்து கரையொதுங்கும் மீன்களை சுகாதார பிரிவினர் பாதுகாப்பான முறையில் கிருமிநாசினிகள் தெளித்து அப்புறப்படுத்தி வருவதையும் புகைப்படங்களின் வாயிலாக காணக்கூடியதாக உள்ளது. மெக்சிகோவின் வெப்ப அலை மற்றும் வறட்சிக்கு மத்தியில் துன்பப்படும் பறவைகள் குளிரூட்டப்பட்டு வருகின்றன. மேலும் வெப்ப தாக்கத்தால் பாதிக்கப்பட்ட குரங்குகளை அரசு சாரா குழுக்கள் மீட்டு அவற்றிற்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றனர். இதற்கிடையில் அரசு நடத்தும் உயிரியல் பூங்காக்களில் உள்ள விலங்குகளை குளிர்விப்பதில் அரசாங்கம் அதிக கவனம் செலுத்துகின்றது.